பண்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம், ரைட்? how we set up the things. ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம இங்கே பார்க்குற ஒரே விஷயம் வந்து ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் பில்ட். நம்ம பாக்ஸை மேனேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் போர்ட் வழியாக we are going to start accessing the device. இப்போ என்னோட கேஸில் என்னோட பாக்ஸோட மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு I'm going to give this IP address. என்னோட பிசிக்கல் மிஷினை தான் நம்ம மேனேஜ்மெண்ட் அட்மின் யூசர் மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இனிஷியல் கமாண்ட் லைன் பேஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் டிவைஸ் லாகின் பண்ணி மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு ஐபி செட் பண்ணதுக்கப்புறம் we can start accessing the device. ஃபர்ஸ்ட் லேபாக நம்ம பார்க்குறது டோபாலஜி செட்டிங். நம்ம கனெக்டட் நெட்வொர்க் சைடு எல்லாமே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஃபயர்வாலோட டேட்டா இன்டர்ஃபேஸ் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ இந்த நம்ம என்வாயர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் இஸ் கனெக்டிங் லேன் அண்ட் தென் இன்டர்நெட். கனெக்டட் நெட்வொர்க்குக்கு நம்ம ஃபயர்வால் டிஃபால்ட் கேட்வே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்மே L3 மோட்ல நம்ம செட் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஒரு போர்ட் L3 மோட்ல செட் பண்ணால் we need to give IP address. அந்த ஐபி தான் கனெக்டட் நெட்வொர்க்கு கேட்வே. அந்த இன்டர்ஃபேஸை ஒரு விர்ச்சுவல் ரவுட்டர்ல மெம்பராக வைக்கணும். பாக்ஸ் ஆல்ரெடி கம்ஸ் வித் ரவுட்டிங் டேபிள் கால் டிஃபால்ட். அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸை நம்ம ஒரு ஜோன்ல வைக்கணும், L3 டைப் ஜோன். ஏன்னா L3 இன்டர்ஃபேஸ்ல வைக்கிறோம்னா இப்போ ஜோனை L3 மோட்ல தான் இருக்கணும், ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஸோ என்னோட கேஸ்ல பாக்ஸோட டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அட்மின். பாக்ஸோட ஃபேக்டரி டிஃபால்ட் செட்டிங்ஸ் அட்மின். லாகின் பண்ணோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஆக்சஸ் லெவல் ஆப்ரேஷனல் மோட் ஆக்சஸ். ஸோ ஆப்ரேஷனல் மோட்ல நம்ம என்ன பண்ண முடியும்? we could use your clear command. ஏதாச்சும் டேபிள்ஸ் கிளியர் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளியர் பண்ணால் we can use your clear command there, right? we can use your typical show commands. ஸோ பாக்ஸோட ரவுட்டிங் டேபிளை வியூ பண்ணுறது, இல்லை பாக்ஸோட செஷன் டேபிள் stateful firewall 3 if I wanted to view the session table or I wanted to view my VPN tables, right? So we could use show commands, clear command, operational commands. If a box restart pannu or box like if I wanted to bring the device out of redundancy cluster temporary or box I wanted to suspend it from HA participation or make it to participate again in HA, I can do that using request command. So operational changes எல்லாமே நம்ம request command வச்சு பண்றோம். நம்ம ஃபயர்வால்ல இருந்து ஒரு ஐபி ரீச்சபிளா இல்லையான்னு செக் பண்றது, டெஸ்ட் கமாண்ட் வச்சு ஏதாச்சும் ஒரு பாலிசிஸ் ஐடென்டிஃபை பண்றது, ஒரு பேக்கெட்க்கு எந்த பாலிசி மேட்ச் ஆகுது, எந்த நாட் ரூல் மேட்ச் ஆகுது. இஃப் ஐ வாண்ட் எவாலுவேட் இட், so we could use a test command. We'll come back to test command again in the later class. So test command வச்சு நம்ம ட்ரபிள் ஷூட் பண்றதா இருக்கட்டும். ஃபயர்வால்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டார்கெட் ரீச்சபிளா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பை டிஃபால்ட்டா பாலோ ஆல்டோ பிங் ட்ரேஸ் சிஸ்லாக் சர்வரோட கம்யூனிகேட் பண்றது, ஏடியோட கம்யூனிகேட் பண்றது, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் போர்ட் வழியா பண்ணும். இஃப் ஐ வாண்டட் ஃபயர்வால் டு யூஸ் அ டேட்டா இன்டர்ஃபேஸ், ஆனா இந்த இன்டர்ஃபேஸை சோர்ஸா வச்சு ஐ வாண்ட் டு பிங் சம்படி or இந்த இன்டர்ஃபேஸை சோர்ஸா வச்சு ஐ வாண்ட் டு பிங் சம்ஒன் or trace someone. So ping பண்ணும்போது we can give source address, source IP, எந்த IP சோர்ஸா வச்சு it has to ping. இப்போ நான் source keyword கொடுக்காம if I type the same command this way, it will use the management interface to do the ping test, right? So அதனால நம்ம ping கொடுக்கும்போது source keyword வச்சு பண்றோம், right? Same goes with trace. So ping, trace, test command, debug command, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரபிள் ஷூட்டிங்காக பாலோ ஆல்டோல யூஸ் பண்றது. தனி செஷனாவே நம்ம பார்க்க போறோம், ரைட்? சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா we have to go to config mode. So we can type configure to get into config mode. So once நம்ம config modeக்குள்ள போயிட்டோம்னா, நான் ஆல்ரெடி தியரி இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தேன், பாலோ ஆல்டோ பொறுத்தளவு நம்ம பாக்ஸோட ரன்னிங் கான்ஃபிகரேஷனுக்கு ஆக்சஸ் கிடைக்காது, அதாவது ஆக்டிவ் கான்ஃபிக் அப்படின்னு சொல்றோம்.
நமக்கு active config access கிடைக்காது. We gain access only to copy of that active config. அது நம்ம candidate configuration page அப்படின்னு சொல்லி, right? So அப்ப நம்ம இங்க என்ன changes பண்ணாலும் it will reflect the device only after we issue commit command, right? So நம்ம எப்படி நம்ம changes பண்றோங்கிறது ஆல்ரெடி நம்ம அதையும் பார்த்திருந்தோம். என்டையர் சேஞ்ச செட் கமாண்ட் வச்சு ஒரே லைன்ல பண்றது, அப்படி இல்லாட்டி எடிட் கமாண்ட் வச்சு சப் நேவிகேஷன்ஸ் போடுறது, ரைட்? We have seen couple of style. So set module name, நம்ம என்ன மாடியூல் கான்ஃபிகர் பண்றோம், அதுல ஏதாச்சும் சப் மாடியூல், அதுக்கப்புறம் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்றோம், இதுதான் டெம்ப்ளேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாக்ஸ்ல நான் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி கொடுக்கணும், ரவுட்டிங் பண்ணணும், இதெல்லாமே நெட்வொர்க் செக்ஷன்ல வரும். If I wanted to do policy, NAT policy, security policy, decryption policy, இதெல்லாமே it comes under rule based section. Box ஓட general parameters செட் பண்ணும், like box name, redundancyல மெம்பரா வைக்கிறது, இந்த பாக்ஸ் ஒரு ஆக்டிவ் டைரக்டரியோட இன்டகிரேட் பண்றது, ரேடியஸ் சர்வரோட இன்டகிரேட் பண்றது, பாக்ஸோட மேனேஜ்மெண்ட் போர்ட் செட்டிங்ஸ் கொடுக்கிறது, இது எல்லாமே it comes under device config section, right? So set device config, சிஸ்டம்க்கு நம்ம ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு டிஃபால்ட்டா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி மோட்ல இருக்கும். நம்ம மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு ஸ்டாட்டிக்கா கொடுக்க போறோம். ஸோ ஐ கேன் சே டைப் ஸ்டாட்டிக், ரைட்? அதுக்கப்புறம் ஐ கேன் சே செட் டிவைஸ் கான்ஃபிக், சிஸ்டம்க்கு நேம், ரைட்? அட்ரஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ், ரைட்? ஸோ ஐ கேன் கிவ் சப்நெட் மாஸ்க், default gateway, DNS settings, management port to primary DNS server yaru, secondary DNS server yaru, we can set it up. So the ஒரே லைன்ல அடிக்கணும்னு அவசியம் இல்லை. I can do it this way. Say device config, box க்கு நேம் கொடுக்கறதா இருக்கட்டும், set device config, box ஓட மேனேஜ்மெண்ட் போர்ட் ஐபி அட்ரஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், box ஓட நெட் மாஸ்க் செட் பண்றதா இருக்கட்டும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒன் லைன்ல நம்ம செட் பண்ணுவோம். இது ஒரு ஸ்டைல். செட் கமாண்ட் வச்சு என்டையர் சேஞ்ச ஒரே லைன்ல பண்றோம். அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தா எடிட் கமாண்ட் வச்சு சப் செக்ஷன்ஸ் நேவிகேட் பண்றது. ஸோ எடிட் மாடியூல், அதுல ஹை அவைலபிலிட்டியா இருக்கலாம், இல்ல சிஸ்டம் செட்டிங்ஸா இருக்கலாம். நம்ம சிஸ்டம் செட்டிங்ஸ் போறோம். வாட் செட்டிங்ஸ், அந்த பாக்ஸ்க்கு நேம் கொடுக்குறோம், பாக்ஸோட மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு ஐபி கொடுக்குறோம், பாக்ஸோட மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு சப்நெட் மாஸ்க் கொடுக்குறோம், ரைட்? மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு டிஎன்எஸ் செட்டிங்ஸ் கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ வெட்டிங் டு டிஎன்எஸ் செட்டிங்ஸ், பாக்ஸோட மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு டிஎன்எஸ் சர்வரோட கான்ஃபிகரேஷன் ப்ரொவைட் பண்றோம். யார் நம்ம பாக்ஸ்க்கு பிரைமரி டிஎன்எஸ் சர்வர், யாரு செகண்டரி டிஎன்எஸ் சர்வர், ரைட்? இந்த மாதிரி we can set it up. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல இருக்கும்போது ஷோ கமாண்ட் அடிச்சோம்னா அந்த செக்ஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே. இப்போ நான் செகண்டரி டிஎன்எஸ் சர்வர் ஐபி தப்பா கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு நெகேட் இட், ரிமெம்பர் delete கமாண்ட் வச்சு நம்ம நெகேட் பண்றோம். ஸோ delete and then the command to delete it, right? சப்போஸ் நான் அப்படி கொடுக்காம, ரைட், லெட்ஸ் சே நான் வெறும் delete மட்டும் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டெலீட்டுங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான கமாண்ட். ஸோ டெலீட்டுங்கிறது ஒரு கான்ஃபிகர் ரிமூவ் பண்றதுக்காண்டி டெலீட் மட்டும் கொடுத்து அடிச்சோம்னா அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா கான்ஃபிகுமே ரிமூவ் ஆகும். ஸோ டெலீட் மட்டும் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஐ கேன் சி இந்த ரெண்டு லைனுமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ delete கமாண்ட் யூஸ் பண்ணும்போது you have to be a bit careful there. Use the exact command that has to be negated, right? So set primary, set secondary, right? So நம்ம பர்டிகுலர் செக்ஷன்ல இருந்து ப்ரீவியஸ் செக்ஷன் போனோம்னா எக்ஸிட் கமாண்ட் கொடுத்து ப்ரீவியஸ் செக்ஷன் போயிடும். அப்படி இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி அதுவும் சொல்லியிருந்தோம், நம்ம எந்த செக்ஷன்ல இருக்கோமோ அங்க இருந்து டாப் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தாலே it will take us to top most hierarchy. நம்ம இந்த சப் செக்ஷன்ஸ்ல இருக்கோம்,
அங்க இருந்து டாப் அடிச்சோம்னா ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ்க்கு நேவிகேட் ஆயிடும். ரைட்? ஸோ டாப்ங்கிறது லைக் சிடி பேக் மாதிரி MS DOS. நம்ம பாலோ ஆல்டோ நேம் கொடுத்துருந்தோம் இப்போ ரிமெம்பர், பட் ஸ்டில் பாக்ஸ்க்கு நேம் பார்த்தீங்கன்னா PAN01 தான் இருக்கு. ரைட்? இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம எதுவுமே இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகல. I have to give commit to make the changes to get reflected. அதே மாதிரி நம்ம கான்ஃபிக் மோட்ல இருக்கும்போது ரன் கீவேர்ட் கொடுத்து நம்ம ஆபரேஷனல் மோட் கமெண்ட்ஸை டைப் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். And see the name is changed. Let's see. Run show commands அடிக்கணும். show interface all. என்னோட ஃபயர்வால் இருக்கிற டேட்டா இன்டர்ஃபேஸஸ் நம்ம பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. என்னோட ஃபயர்வால் ஈத்தர்நெட் 1/123 எல்லாமே டேப் மோட்ல இருக்கு. இதே நான் இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட்டை நான் வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேனேஜ்மெண்ட் போர்ட்க்கு நம்ம கொடுத்த ஐபி மாஸ்க் கேட்வே செட் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ இன்டைரக்டா ரன் கீவேர்ட் வச்சு நம்ம ஆபரேஷனல் மோட் கமாண்ட்ஸை நம்ம டைப் பண்ணோம். ரைட்? ஸோ ரன் கீவேர்ட் வச்சு டெஸ்ட் கமாண்டு, ரன் கீவேர்ட் வச்சு debug கமாண்டு, நம்ம ஆபரேஷனல் மோட் கமாண்ட்ஸ் எல்லாமே கான்ஃபிக் மோட்ல ரன் கீவேர்ட் வச்சு பண்ணோம். ஸோ delete கமாண்ட், ரன், டாப் இதெல்லாமே some of the points that we have to know in CLI. ஸோ இப்போதைக்கு என்னோட பாக்ஸோட மேனேஜ்மெண்ட் போட்டு நான் ஐபி செட் பண்ணியிருக்கேன். என்னோட அட்மின் சிஸ்டம்ல இருந்து now I can see I should be able to access this box. பாலோ ஆல்டோ பொறுத்தளவு ஒரு விஷயம், பாலோ ஆல்டோ ஃபயர்வால் ஜென்ரேட் பண்ற டிராஃபிக், அதாவது இங்க இருந்து இங்க போற டிராஃபிக்கோ இங்க இருந்து இங்க வர டிராஃபிக் பத்தி நம்ம பேசணும். அதாவது நம்ம டேட்டா பிளைன் பத்தி பேசல, நான் பேசுறது மேனேஜ்மெண்ட் பிளைன். மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் பிளைன் எடுத்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் பிளைன்னா என்ன? ஒன்று, யாராவது ஃபயர்வாலை பிங் பண்றாங்க, ஃபயர்வாலை டெல்நெட் பண்ணி எடுக்கிறாங்க, SSH பண்ணி எடுக்கிறாங்க, HTTPS வெளியே எடுக்கிறாங்க, அதை பத்தி நான் சொல்றேன். இல்லாட்டி யாராவது ஆக்சஸ் பண்றாங்கிறது, இப்போ நம்ம கேஸ்ல ஃபயர்வாலை நம்ம டெல்நெட் பண்ண போறோம் இல்லை SSH பண்றோம், அது ஒன்று. செகண்ட், இப்போ இந்த ஃபயர்வால் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸோட பேச நினைக்குது, ஒரு SNMP சர்வரோட பேச கான்டாக்ட் பண்ண நினைக்குது, ஒரு ஆக்டிவ் டைரக்டரியோட கான்டாக்ட் பண்ண நினைக்குது, ஒரு AAA சர்வர் ரேடியோ சர்வரோட பேச நினைக்குது. இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் டிராஃபிக் நான் சொல்றேன். மேனேஜ்மெண்ட் பிளைன் டிராஃபிக் எல்லாமே டிஃபால்ட்டா இந்த இன்டர்ஃபேஸ் வழியா தான் நடக்கும். இப்போ நான் ஆக்டிவ் டைரக்டரி உள்ள இருக்கு, லேண்ட் சப்நெட்ல இருக்கு, நான் ஆக்டிவ் டைரக்டரி ஐபி கொடுத்துட்டு டொமைன் கண்ட்ரோலரை LDAP ப்ரோட்டோகால் மூலியமா query பண்ணுன்னு சொல்லும்போது ஃபயர்வால் இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணும். எல்லாமே என்னோட மேனேஜ்மெண்ட் போர்ட் வழியா தான் போகணும் நினைக்கிறேன். அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். நான் சொல்றது டிஃபால்ட் பிஹேவியர். பாலோ ஆல்டோட டிஃபால்ட் பிஹேவியர் என்னன்னா எல்லாமே மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் வழியா தான் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணும். ரைட்? நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா செட்டிங்ஸ் மாற்றணும். இப்போ நான் பிங் கமாண்ட்ல சொன்ன மாதிரி பிங் கொடுக்கும்போது சோர்ஸ் கீவேர்ட் வச்சு இந்த சோர்ஸ் ஐபி வச்சு ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இப்போ பாக்ஸ் ஒரு ஏடியோட இன்டராக்ட் பண்றது இந்த போர்ட் யூஸ் பண்ணும், ஒரு ரேடியோ சர்வரோட பேசுறதுக்கு இந்த போர்ட் யூஸ் பண்ணும். இது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸை போய் மாற்றும். ரைட்? ஓகே, அப்ப நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா என்னோட ஃபயர்வாலை இன்டர்நெட்ல இருந்து அக்சஸ் பண்ணும்போது என்னோட ஃபயர்வாலோட அன்ட்ரஸ்ட் இன்டர்ஃபேஸ் வேன் இன்டர்ஃபேஸ் ஐபிக்கு SSHO இல்லை HTTPS வச்சு அக்சஸ் எடுக்க முடியாதுன்னா பண்ண முடியாது. டிஃபால்ட்டா மேனேஜ்மெண்ட் போர்ட் வழியா மட்டும்தான் பாலோ ஆல்டோவை மேனேஜ் பண்ண முடியும். கான்சோல் போர்ட் அடுத்தது. ரைட்? டேட்டா போர்ட் வழியா டிஃபால்ட்டா பாக்ஸோட செட்டிங்ஸ் இஸ் நாட் டு அலோ எனி மேனேஜ்மெண்ட் ஆக்சஸ். டிஃபால்ட்னு சொல்லும் போதே அங்க பாயிண்ட் என்ன, we can customize it. ரைட்? நான் சொல்றேன் டிஃபால்ட் பிஹேவியர். ஒரு புது பாக்ஸ் எடுத்து வைக்கும் போது பாக்ஸ்க்குன்னு ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்ல ஒன்னொன்னு இருக்கு. பேசினா இன்சைட் அவுட் சைட் எல்லாமே அலோ ஆகும், அவுட் சைட் இன்சைட் பிளாக் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பாலோ ஆல்டோட டிஃபால்ட் பிஹேவியர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டேட்டா டிராஃபிக் டிஃபால்ட் பிஹேவியர், மேனேஜ்மெண்ட் பிளைனோட டிஃபால்ட் பிஹேவியர். டேட்டா பிளைன்னா ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனுக்கு போற டிராஃபிக். ரைட்? அதுல ரெண்டு டிஃபால்ட் பிஹேவியர்ஸ் இருக்கு. ஒன்னு இன்டர் ஜோன், இன்ட்ரா ஜோன், ரெண்டு பாலிசி. டிராஃபிக் பிட்வீன் டிஃபரண்ட் ஜோன்ஸ் இஸ் denied, ஆல் டிராஃபிக் பிட்வீன் சேம் ஜோன் இஸ் permitted.
அதாவது இப்ப இந்த கேஸ்ல நான் இந்த ஃபயர்வாலோட இன்டர்ஃபேஸ் நான் ட்ரஸ்ட் ஜோன்ல வைக்கிறேன். இந்த இன்டர்ஃபேஸ் நான் அன்ட்ரஸ்ட் ஜோன்ல வைக்கிறேன். அப்ப டிராபிக் ட்ரஸ்ட்ல இருந்து அன்ட்ரஸ்டுக்கோ, அன்ட்ரஸ்ட்ல இருந்து ட்ரஸ்ட்டுக்கு ஏதாச்சும் டிராபிக் போக ட்ரை பண்ணா Palo Alto will block it. Default it doesn't allow it. Ethernet 1/1 இது 1/2 எடுத்துக்கலாம். Zone wise between different zone it's all denied. ஆனா எனக்கு என்னோட லேனோட எக்ஸ்டென்ஷன் இன்னொரு சப்நெட் இருக்கு. LAN 2 இன்னொரு சப்நெட். இந்த இன்டர்ஃபேஸை நான் ட்ரஸ்ட் ஜோன்ல வச்சு. அப்ப பேக்கெட்ஸ் பாசிங் பிட்வீன் ட்ரஸ்ட் டு ட்ரஸ்ட் இஸ் ஆல் பர்மிட்டட். Traffic between same zone everything is allowed by default. Traffic between different zone everything is denied by default. Right? Either data traffic பொறுத்தளவு இருக்கிற policy. Management plane Palo Alto can be accessible only via management interface. Accessible நான் firewall ping பண்றது, SSH பண்றது, HTTPS பண்றது, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் போர்ட் வழியா மட்டும்தான் அலோவ் பண்ணுது பாக்ஸ். டிஃபால்ட் பிஹேவியர். ரைட்? அதே மாதிரி Palo Alto generated traffic like firewall interacting with Active Directory, Radius server, log server, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணும். யூசர்ஸ் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். இது எல்லாமே பாக்ஸோட டிஃபால்ட் பிஹேவியர். ரைட்? இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ டேட்டா பிளைன் டிராஃபிக்கு நம்ம யூஸ் பண்றது செக்யூரிட்டி பாலிசி. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்றது சிஸ்கோல ஆக்சஸ் லிஸ்ட்னு சொல்றோம். இங்க செக்யூரிட்டி பாலிசி. மேனேஜ்மெண்ட் பிளைனுக்கு யூஸ் இன்டர்ஃபேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு. ரைட்? இது கஸ்டமைஸ் பண்றது, பிஹேவியரை மாற்றுறது. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் லேபா பார்க்குறோம். ரைட்? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர்வாலை லாகின் பண்ணிப்ப இந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு ஐ நீட் டு டூ டோபாலஜி டெஃபினிஷன். டோபாலஜி டெஃபினிஷன் என்ன? ஃபயர்வாலுக்கு புரிய வைக்கிறது எந்த ஜோன்ல இருக்கு, என்ன ஐபி அட்ரஸ். ரைட்? நம்ம இது இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த லேப் செட்டப் ரெடி ஆகிடும். ஏன்னா கனெக்டட் நெட்வொர்க் சைடு எல்லாமே ரெடி, ஃபயர்வால் தான் இன்னும் இனிஷியலைஸ் ஆகாம இருக்கு. அகெயின் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த இன்டர்ஃபேஸை நான் GUI-ல கான்ஃபிகர் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் கமாண்ட் லைன், சும்மா கமாண்ட் லைனோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டுமே. நம்ம எல்லாமே GUI-ல தான் ஒர்க் பண்றோம் ரியல் டைம்ல, பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஸோ லெட்ஸ் see first I log in into the device. Right? So பாக்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அட்மின். நம்ம டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்றதுனால ஒரு வார்னிங் வரும். It is asking giving a preference to change the password. Recommend பண்ணுது. Right? So once I log in, I can start initializing the device. So by default நம்ம நெட்வொர்க் டேப் போனோம்னா I can see என்னோட ஃபயர்வாலோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே டேப் மோட்ல இருக்கு. நம்ம கேஸ்ல இந்த இன்டர்ஃபேஸ் I need to put it in layer 3. அப்ப லேயர் 3னா ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி கொடுக்கணும், ரவுட்டிங் டேபிள மெம்பரை வைக்கணும், ஜோன்ல மேப் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஜோன், ஒரு லேயர் 3 டைப். ரவுட்டிங் டேபிள் பாக்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு, பாக்ஸோட டிஃபால்ட்டா வருது. டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம கொடுக்குற ஐபி அட்ரஸ் கூட நம்ம ஆப்ஜெக்ட் பேஸ்டு பண்ணணும். தனியா இந்த ஐபிக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போயிட்டு இன்டர்ஃபேஸ்ல அப்ளை பண்ணும். ரைட்? ஸோ அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஐபி அட்ரஸ் வித் மாஸ்க். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே 3 கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் லேயர் 3 மோட்ல வச்சுட்டு இந்த டெஃபினேஷன்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு மேப் பண்ணும். ரைட்? ஸோ லெட்ஸ் see. என்னோட பாக்ஸ்ல நெட்வொர்க் டேப் போனீங்கன்னா I can see already there is a section called virtual router. பாக்ஸ்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கு டிஃபால்ட் அப்படின்னு. எந்த ஒரு இன்டர்ஃபேஸுமே இந்த ரவுட்டிங் டேபிள்ல மெம்பரா இல்ல. I could see there are no interfaces member of this virtual router. Right?
So let's go to zone section. I can create a couple of zones, right? So now zone section, I'm going to create a zone there, right? Click on add. Zone name, not trust. In the zone, we have type of zone. We have layer 3 interface in the zone name. Zone layer 3 type. On a tap mode, in the zone name, ABC zone name, tap mode. Right? We will tap zone. GUI set. நம்ம கேஸ்ல இந்த zone ஒரு L3 interface கொடுக்கறனால layer 3 type zone அப்படின்னு கிரியேட். இந்த டெஃபினேஷன்ஸ்க்கு நம்ம மறுபடியும் வரலாம், ரைட்? இப்போதைக்கு zone மட்டும் கிரியேட் பண்றோம். ரவுட்டிங் டேபிள் ஆல்ரெடி இருக்கு. இப்போ இன்டர்ஃபேஸ்க்கு நான் ஒரு ஐபி கொடுக்கணும். ஸோ ஐபி அட்ரஸ் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தனியாக அதை ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் கோ டு ஆப்ஜெக்ட், ஒரு ஐபி அட்ரஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கோ டு அட்ரஸ் பேஸ்ட், கிளிக் ஆன் ஆட். ஸோ நான் ஒரு நேம் கொடுக்குறேன், ட்ரஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி அப்படின்னு ஒரு நேம், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ட்ரஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 1/1க்கு ஐபி கொடுக்குறோம். ஆர் ஐ கேன் சே ஈத்தர்நெட் 1/1 இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி கொடுக்குறோம், ரைட்? விச் இஸ் 150.1.7.1/20. அட்ரஸ் along with mask, ரைட்? இந்த ஆப்ஜெக்டை போயிட்டு நம்ம இன்டர்ஃபேஸ்ல அசைன் பண்ணணும். ஸோ நான் ஃபைனலி கோ டு நெட்வொர்க் செக்ஷன், இன்டர்ஃபேஸ். என்ன டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ்? பிசிக்கல் இன்டர்ஃபேஸ், ஈத்தர்நெட் போர்ட். அதுல எந்த ஈத்தர்நெட் போர்ட்? ஈத்தர்நெட் 1/1 எடிட் பண்ணுங்க. இதுல போயிட்டு அந்த இன்டர்ஃபேஸை கீப் இட் இன் லேயர் 3 டைப் ஜோன். லேயர் 3 டைப், மெம்பர் ஆஃப் அ ஜோன் கால்ட் ட்ரஸ்ட் ஜோன், மெம்பர் ஆஃப் அ routing topology, routing instance called default, IP address for the interface. Statically it can be assigned or automatically it can obtain it. நம்ம கேஸ்ல ஸ்டாட்டிக்கா கொடுக்க போறோம் address/mask. அதுக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி, I can call the object. அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி கொடுத்தாச்சு. லேயர் 3ல வச்சு இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி டெஃபினேஷன் அண்ட் ஜோன் டெஃபினேஷன் கொடுத்தாச்சு, ரைட்? இதே டெஃபினேஷனை என்னோட ஈத்தர்நெட் 1/2க்கு கமாண்ட் லைன்ல பார்ப்போம். மறுபடியும் அதுவுமே லேயர் 3ல தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், 1.1.1/24. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ரவுட்டிங் டேபிள் ஆல்ரெடி இருக்கு. ஜோன் நேம் அன்ட்ரஸ்ட்னு ஒன்று கிரியேட், ரைட்? ஸோ கோ டு கமாண்ட் லைன். ஸோ ஐ கேன் கோ டு நெட்வொர்க் விர்ச்சுவல் ரவுட்டர். நம்ம பாக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கு. அப்படி இல்லாட்டி நம்ம ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணலாம். ரவுட்டிங் டேபிள் 1, 2 அப்படின்னு, இல்லை கஸ்டமர் நேம் வச்சு கஸ்டமர் ரவுட்டிங் டேபிள், ரைட்? இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ பாக்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ரவுட்டிங் டேபிள் இருக்கு டிஃபால்ட். ஸோ அப்போ இந்த கமாண்டை நான் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரைட்? நான் ஒரு அட்ரஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் எழுதுறேன். ஸோ அட்ரஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன நேம் கொடுக்க போறோம்? ஈத்தர்நெட் 2க்கு ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம், ரைட்? ஐம் கிவிங் தி அட்ரஸ் வித் மாஸ்க். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, ரவுட்டிங் டேபிள் இருக்கு ஆல்ரெடி. இப்போ என்னோட நெட்வொர்க் செக்ஷன்ல, ஸோ அண்டர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் டைப், ரைட்? இன்டர்ஃபேஸ் என்ன டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ்? ஈத்தர்நெட் போர்ட். அதுல எந்த ஈத்தர்நெட் போர்ட்? ஈத்தர்நெட் 2. அந்த போர்ட்டை நம்ம என்ன மோட்ல வைக்கிறோம்? டாப் மோட்ல வைக்கலாம், VWire மோட்ல வைக்கலாம், இல்ல லேயர் 2 மோட்ல வைக்கலாம். நம்ம லேயர் 3 மோட்ல வைக்கிறோம். அட்ரஸ் 1.1.1/24. அதுக்கு பதிலா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதான் சேம். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸை நான் லேயர் 3 டைப்ல வச்சுட்டேன் வித் திஸ் ஐபி. அடுத்தது இந்த இன்டர்ஃபேஸை நம்ம ரவுட்டிங் டேபிள்ல மெம்பரை வைக்கணும். நம்ம ரவுட்டிங் டேபிளோட நேம் என்ன? டிஃபால்ட். அதுல போயிட்டு இந்த இன்டர்ஃபேஸை நான் அசைன் பண்ணேன். ஸோ அப்போ டிஃபால்ட் அப்படிங்கிற விர்ச்சுவல் ரவுட்டர்ல ஈத்தர்நெட் 1/1, 1/2ல 2 இன்டர்ஃபேஸ் அந்த ரவுட்டிங் டேபிள்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். அதே மாதிரி ஜோன், ஐ நீட் டு கிரியேட் அ ஜோன் கால்ட் அன்ட்ரஸ்ட் ஜோன். என்ன டைப் ஆஃப் ஜோன் அது? லேயர் 3 டைப் ஜோன். ஸோ லேயர் 3 டைப் அப்படின்னு கிரியேட் பண்ணும். எந்த இன்டர்ஃபேஸ் இந்த ஜோன்ல வைக்கிறோம்? ஈத்தர்நெட் 1/. ஸோ நம்ம ஒரு ஜோன் கிரியேட் பண்றோம், லேயர் 3 டைப். அதுல அந்த இன்டர்ஃபேஸை மேப் பண்ணி, அப்போ ஈத்தர்நெட் 1/2 ரவுட்டிங் டேபிள் மெம்பரை வச்சாச்சு.
ஜோனோட மேப் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்க்கு லேயர் 3 டைப் வச்சு ஐபி செட் பண்ணியாச்சு. ரிமெம்பர் திரும்ப நம்ம கமிட் கொடுக்கல. கமிட் கொடுக்காத முடிக்கு நம்ம பண்ண சேஞ்சஸ் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம CLI பண்ணதை இங்க ரீஃப்ரெஷ் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகும்போது இதுவும் லேயர் 3 ஆயிடுச்சு. ஐபி செட் பண்ணியாச்சு. ரவுட்டிங் டேபிள் மெம்பரா இருக்கு. ஜோன் அன்ட்ரஸ்ட்ல இருக்கு. ஸோ கிளிக் ஆன் கமிட். ஸோ கமிட் பண்ணும்போது இந்த பாக்ஸ் இனிஷியலைஸ் ஆயிடும். நம்ம டோபாலஜி படி இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸும் லேண்ட் சப்நெட் இன்டர்நெட் சப்நெட்ல மெம்பர் இருக்கும். அப்போ ரவுட்டிங் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ரவுட்டர் மாதிரி தான். ஃபயர்வாலுக்கு ரெண்டு நெட்வொர்க் மட்டும் தான் காமிக்கும். டைரக்ட்லி கனெக்டட் 150 அண்ட் 1.net. அப்போ அன்னோன் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டிஃபால்ட் ரவுட் என்னோட ப்ரொவைடரை பாயிண்ட் பண்ணி ஒரு டிஃபால்ட் ரவுட் கொடுக்கணும். ரிமெம்பர் இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸுமே இந்த ரவுட்டிங் டேபிள் மெம்பரா இருக்கு. இப்போ நான் OSPF ரன் பண்ணும், BGP ரன் பண்ணும், ஸ்டாட்டிக் ரவுட் பண்ணும், அது எல்லாமே இந்த ரவுட்டிங் இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு தான் நம்ம பண்ணோம். ஸோ லெட்ஸ் சி. இப்போதைக்கு என்னோட பாக்ஸோட ரவுட்டிங் இன்ஸ்டன்ஸ் போகும். இதான் ரவுட்டிங் இன்ஸ்டன்ஸ் நேம். இதோட டேபிள் பார்க்கணும்னா ஐ கேன் கிளிக் ஆன் மோர் ரன் டைம் ஸ்டாட்ஸ். ஸோ ஐ கேன் சி த ரவுட்டிங் டேபிள். ரெண்டு டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் பத்தி மட்டும்தான் காமிக்கும். ரைட். ஸோ கமாண்ட் லைன்லயும் பார்க்க முடியும். ஐ கேன் சே ஷோ ரவுட்டிங் ரவுட். ஃபயர்வாலுக்கு ரெண்டு டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க். ஏனா ஆக்டிவ் accessible network, C connected, active valid network, and which is directly connected, right? So அப்ப firewall-க்கு அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கொடுக்கணும்னா other than connected network, unknown target-க்கு இன்டர்நெட் பாயிண்ட் பண்ணி ரவுட் கொடுக்கணும். ஸோ கமாண்ட் லைன்ல பண்றதா இருந்தா ரைட், ஐ கேன் கோ டு மை எடிட் கமாண்ட் வச்சு பார்ப்போம். ஸோ எடிட் நெட்வொர்க் செக்ஷன் போறோம். அதுல விர்ச்சுவல் ரவுட்டர், நேம் ஆஃப் த விர்ச்சுவல் ரவுட்டர், இதுல போயிட்டு ரவுட்டிங் டேபிள் நான் எடிட் பண்றேன். IPv4 பேஸ்ட், IPv6 ரெண்டு இருக்கு. ஸோ நம்ம IPv4 பேஸ்ட் என்ட்ரி ஆட் பண்றோம். அதுல ஸ்டாட்டிக் ரவுட் ஆட் பண்றோம். அந்த ஸ்டாட்டிக் ரவுட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். நான் சும்மா அன்னோன் டார்கெட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். அன்னோன் டார்கெட் ரீச் பண்றதுக்கு, அதாவது டெஸ்டினேஷன் எந்த டார்கெட் ரீச் பண்றதுக்கு, ரீச் எனி அன்னோன் நெட்வொர்க், எந்த இன்டர்ஃபேஸ் வழியா நம்ம ரீச் பண்ண போறோம், என்னோட வேன் இன்டர்ஃபேஸ் எந்த கேட்வே வழியா. இட் இஸ் ஆஸ்கிங் us to give next stop IP address which is 1.1.2. ஸோ அப்போ அன்னோன் நெட்வொர்க் ரீச் பண்றதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இந்த கேட்வே வழியா போலாம்னு சொல்லி செட் பண்ணிருக்கேன். ரைட். ஸோ இதே நம்ம GUI-ல பண்றதா இருந்தா I need to go to network tab, virtual router, name of the virtual router, இதுல static route, IPv4 based static route. நம்ம கமாண்ட் லைன்ல பண்ணது இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்க ஆட் கொடுத்துட்டு I should have given the name, more name, unknown target. எந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு ரவுட் என்ட்ரி ஆட் பண்றோம். ஸோ என்னோட வேன் இன்டர்ஃபேஸ் வழியா இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் வழியா நம்ம ரீச் பண்ணலாம். ரைட். ஸோ அதுதான் இங்க ஆட் ஆயிருக்கு. அன்னோன் நெட்வொர்க் இந்த எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் இந்த கேட்வே வழியா போகலான்னு. அகெயின் இப்போதைக்கு இந்த சேஞ்சஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ கமிட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம டோபாலஜி படி we are ready in the sense connected networks எல்லாமே initialized, firewall initialized. So successfully firewall is connecting LAN and inter, right? So இப்போ நம்ம செக் பண்ணோம், firewall இருந்து directly connected network ping ஆகுது, right? நல்லா யோசிச்சுங்க. பிங் பண்ணா டிஃபால்ட்டா இந்த போர்ட் வழியா பிங் பண்ணும். நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாக்டா சோர்ஸ் கீவேர்ட் கொடுத்து பண்ண போறோம். என்னோட ட்ரஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஐபியை சோர்ஸா வச்சு லேண்ட்ல இருக்கிற விண்டோஸ் மிஷின் பிங் ஆகுது. ஸோ அப்போ என்னோட விண்டோஸ் மிஷினை என்னோட ஃபயர்வாலும் செக் பண்ண முடியுது. என்னோட வேன் இன்டர்ஃபேஸ் ஐபியை சோர்ஸா வச்சு என்னோட இன்டர்நெட் ரவுட்டருக்கு பிங் பண்ணும். இந்த ரவுட்டருக்கு பிங் ஆகுது. இந்த கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கு. இதுக்கு பிஹைண்ட்ல நம்ம லூப் பேக் ஐபி நிறைய வச்சிருந்தோம், 2.2 3.3. அந்த ஐபி பிங் ஆகலான்னு. ரைட். ஸோ அப்போ நம்ம கொடுத்த ஸ்டாட்டிக் டிஃபால்ட் ரவுட் கரெக்டா இருக்கு. 1.1.2 வழியா நம்ம அந்த டார்கெட் 2.2 ரீச் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அப்போ டோபாலஜி ரெடி ஆயிடுச்சு. we are ready with our setup. we can start customizing the steps. Right.
So in the link close I'll take your doubts once we reconnect. So in the link close I'll send another link in few minutes. Adala join we'll start again, right? Just couple of minutes I'll send the link.